அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். மிதுன ராசினருக்கு நவம்பர் மாத ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். நவம்பர் மாத கிரக நிலைகள். கடக ராசியில் குரு வக்கரம் அடைந்திருக்கிறார். சிம்ம ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு. விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கிறார். கும்ப ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். மீன ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். ஆக மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் சாதகமாக இருக்கிறார். 5இல் சுக்கிரன். நவம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரியன் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். பிரச்சனைகள் குறைந்து வளமான பலன்களை அடைவீர். பண வரவுகளில் இருந்த தேக்க நிலை மாறும். குரு பகவான் தற்சமயம் மிதுன ராசிக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். டிசம்பர் 4ஆம் தேதி வரை குரு பகவானால் நன்மைகள் அதிகரிக்கும். குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாவதுடன் கடன்களும் நிவர்த்தியாகும். பழைய கடன்களை அடைப்பீர்கள். சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் நன்றாக நடைபெறும். வெற்றி பெறலாம். வெளியூர் பயணங்களால் வாழ்க்கை தரம் உயரும். வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் அபிவிருத்தி அடையலாம். லாபம் அதிகரிக்கும். உத்தியோகர்களுக்கு உங்கள் திறமையை வளர்த்து கொள்ள நல்ல சந்தர்ப்பம். நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அதிகாலை 4:27 முதல் 27ஆம் தேதி பகல் 2:07 வரை சந்திராஷ்டமம். சந்திராஷ்டம தினத்தில் கவனமாக இருங்கள். வீண் பிரயாணங்கள் வேண்டாம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. ஆக உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து உயர் அதிகாரிகளிடம் பாராட்டுதல் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் அதிகரிக்கும். வருமானங்கள் பெருகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலோர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். கலைத்துறையை பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். வருமானம் பெருகும். அரசியல் துறை நவம்பர் 17ஆம் தேதி முதல் நன்மைகள் அதிகரிக்கும். கட்சியில் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மாணவர்களுக்கு படிப்பில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர் சொற்படி ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாய் சாதகமாக இருப்பதால் விவசாயம் நன்றாக இருக்கும். விளைச்சல் நன்றாக இருக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.